Good afternoon students, welcome to our computer applications class. At class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா network cabling பார்த்தோம். அதில் types of cables, network cabling எதுக்காக, for what necessity we are going to learn that topic அப்படிங்கிறத பார்த்தோம். network cabling இந்த இப்போ network of networksங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் network cabling ஒரு கான்செப்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவையான ஒன்று. அது இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கனெக்ஷன்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோஆக்சியல், ட்விஸ்டட் பேர், ஃபைபர் ஆப்டிக்ஸ், தென் நெக்ஸ்ட் யூஎஸ்பி, சீரியல் அண்ட் பேரலல் கேபிள், ஈத்தர்நெட் கேபிள்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈத்தர்நெட்னுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஈத்தர்நெட்டுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா RJ45 கனெக்டரு, பேட்ச் ஒயரு, தென் நெக்ஸ்ட் RJ45 கனெக்டர், பேட்ச் ஒயரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் டூலு, ஈத்தர்நெட் போர்ட்ஸ். தீஸ் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ஈத்தர்நெட் கேபிள். ஒரு ஈத்தர்நெட் கேபிளை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு இவ்வளோ காம்பனன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் we will create that cable. Cable is nothing but a wire. ஓகேவா? அந்த கேபிள் வருதுல்ல, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயர் கனெக்ஷனை தான் அந்த கேபிள்னு சொல்லுவாங்க. கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் நான் பார்த்தேன். பேஜ் நம்பர் 189 எனக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு 10 pages 20 pages பிஃபோராக இருக்கலாம். சரியா? நியூ புக்கில் கொஞ்சம் நெருக்கி கொடுத்துருப்பாங்க. கவனிங்க, பேட்ச் கேபிள் அந்த டாபிக் எடுத்து வச்சுக்கோங்க. 13.3.1. ஓகேவா? ஸோ பேட்ச் கேபிளில் பாருங்கள், தீஸ் கேபிள்ஸ் ஆர் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் 8 wires in different colors. பேட்ச் கேபிள் எப்படி இருக்கும்? 8 ஒயர்ஸாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். சரியா? 4 of them are solid கலர்ஸில் இருக்கும். அதர்ஸ் ஆர் ஸ்ட்ரைப்டாக இருக்கும். 4 வந்து ஒரே கலர்ஸாக இருக்கும். சரியா? ஒரு கலர் சாலிட் கலராக இருக்கும். அதே வந்து மற்றதெல்லாம் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். சரியா? ஸோ the 8 colors are என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 ஒயிட்டு, க்ரீன், அதே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீனு, அதுக்கப்புறம் ஒயிட் ஆரஞ்சு, ப்ளூவு, ஒயிட் ப்ளூ, ஆரஞ்சு, தென் நெக்ஸ்ட் ஒயிட் ப்ரௌனு. சரியா? ஸோ பாருங்கள், பேட்ச் கேபிளை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்களா? ஒயிட்டு, க்ரீனு, என்னது ஒயிட்டு ஆரஞ்சு, ஒயிட்டு ப்ரௌனு, ஒயிட்டு ப்ளூ. ஸோ இந்த மாதிரி வந்து இது இல்லாமல் என்ன இருக்கும்? இது வந்து 4 செட்டு. இன்னொரு 4 என்னது? ப்ளூ, ஆரஞ்ச், ப்ரௌனு, க்ரீன். ஓகேவா? இது சாலிட் கலர்ஸ். புரிஞ்சுதா என்னன்ட்டு? 8 விதமான கலர்ஸ் என்னன்ட்டு. ஸோ அதுக்காக தான் அதனுடைய காம்பினேஷனில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி நமக்கு கம்பைன் பண்ணி வரப்போ 4, 5, 6, 7, 8 ஒயர் வந்துருச்சு அந்த கேபிள்குள்ளே. சரியா? ஸோ பாருங்கள், ஈத்தர்நெட் கேபிள்ஸ் ஆர் நார்மலி மேனுஃபேக்சர்ட் இன் செவரல் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது CAT 3, CAT 5, CAT 6, CAT 6E, CAT 7. CATனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கேட்டகரின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த ஃபாலோயிங் நம்பர் இண்டிகேட்ஸ் தி வெர்ஷன். ஓகேவா? CAT 3, CAT 5, CAT 6ன்னு சொன்னோம் இல்லையா? சரியா? CAT இப்போ 5 அப்படின்னா CAT இஸ் த கேட்டகரி. ஓகேவா? என்ன கேட்டகரியை சேர்ந்தது அந்த இண்டஸ்ட்ரியில். சரியா? 5 இஸ் யுவர் வெர்ஷன். ஓகேவா? ஸோ அது என்ன வெர்ஷன்னா அந்த கேபிள் வந்து இதை அந்த இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணாங்க அப்படின்ட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, the following number indicates the version. Latest version denotes faster and higher frequency measured in megahertz. ஓகேவா? அண்டர்லைன் பண்ணிக்கங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே MHzன்னு மெஷர் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இன்க்ரீசிங் த சைஸ் ஆஃப் த கேபிள் ஆல்சோ லீட் டு ஸ்லோவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம இப்போ கேபிளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அதனுடைய ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா? ஸோ அடுத்தது, த கேபிள்ஸ் டுகெதர் வித் மேல் கனெக்டர்ஸ் ஆன் ஈச் எண்ட் ஆர் காமன்லி ரெஃபர்ட் அஸ் ஈத்தர்நெட் கேபிள்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு எண்டில் இருக்கிற மேல் கனெக்டர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் RJ45 கேபிள்ஸுங்கிறாங்க. சின்ஸ் ஈத்தர்நெட் கேபிள்ஸ் யூசர்ஸ் RJ45 கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கேபிளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ a crossover Ethernet cable is specially designed for making a connection between 2 computers. ஓகேவா? அதனால crossover Ethernet cableன்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ்க்கு இடையில நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா we can இந்த crossover Ethernet cable யூஸ் பண்ணி we are giving a connections. ஓகேவா? Generally the Ethernet cables are designed to make a connection between a computer and a router or a switch. ஓகேவா? அதாவது எதுக்கு இடையில இந்த Ethernet cables யூஸ் பண்ணுறோம்னா கம்ப்யூட்டர், ரவுட்டர், ஸ்விட்ச், ஹப்பு, இதுக்கு இடையில நம்ம வந்து இது பண்ணுறக்கு இந்த கேபிள்ஸை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியா? புரிஞ்சுதா பேட்ச் கேபிள்னா என்னன்ட்டு? ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்த காம்பனெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா RJ45 கனெக்டர். ஓகேவா? RJ மீன்ஸ் ரெஜிஸ்டர் ஜாக்னு சொல்லுவாங்க. ஸோ லிசன்,
பாருங்க. ஸோ the RJ45 connector is ஒரு சின்ன small plastic cup which will be used to connect the wire inside the connector. ஓகேவா? பாருங்க அந்த இது கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி this is what நான் ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறேன். அந்த பிளாஸ்டிக் இது மாதிரி இது இந்த டெலிஃபோனில் எல்லாம் நீங்கள் பின் பண்ணுவீங்க தெரியுங்களா, அந்த பின் இது ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும், இப்படி வச்சு லாக் வச்சு எடுப்பீங்க சரியா, அந்த மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் RJ45 கனெக்டர். அந்த கேபிள்ஸை உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா we need that கனெக்டர். அந்த கனெக்டரை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், போர்ட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவோம் சரியா, தென் ஒன்லி இட் வில் மேக் அ கனெக்ஷன். புரியுதா எப்படின்ட்டு? ஸோ அதுக்காக தான் இந்த RJ45ங்கிற காம்பனண்ட் அதில் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுவும் ஒரு காம்பனண்ட் தான். இந்த ஈத்தர்நெட் கனெக்ஷனை நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டும் அதில் யூஸ் பண்ணியிருந்தா தான் அந்த கனெக்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் சரியா. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறோம் சரியா. ஸோ கவனிங்க, RJ45 இது எதுக்குன்னா அந்த கனெக்டருக்குள்ளே இந்த ஒயர்ஸை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பின்னு மாதிரி தெரியும், அதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா. ஸோ கவனிங்க, RJ45 கனெக்டர் லுக் சிமிலர் லைக் அ டெலிஃபோன் ஜாக் மாதிரியே இருக்கும். நான் சொன்ன முதலையே டெலிஃபோன் ஜாக்கெட் மாதிரியே இருக்கும் சரியா, கவரிங் மாதிரியே இருக்கும். ஜாக் மீன்ஸ் கவரிங். ஸோ பட் இட் லுக்ஸ் ஸ்லைட்லி வைடர். ஆனால் இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும், அது சின்னதாக இருக்கும். ஸோ த ஈத்தர்நெட் கேபிள்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் RJ45 கேபிள்ஸ். ஈத்தர்நெட் கேபிள்ஸ் அதனால் RJ45 கேபிள்ஸ்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இன் RJ45 the RJ stands for register jack, ஃபஸ்ட்டே சொன்னேன். and the 45 simply refers to the number of interfaces. அந்த 45ங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்டர்ஃபேஸ் ஸ்டாண்டர்ட்ஸை அந்த கேபிள்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த 45ங்கிற நம்பர் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஈச் RJ45 கனெக்டர் ஹேஸ் 8 பின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு RJ45 கனெக்டரில் எத்தனை பின்ஸ் இருக்கும்? திஸ் இஸ் த 8 பின்ஸ். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா அந்த 8 பின்ஸ். இதுக்குள்ள தான் அந்த கேபிளை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் சரியா. ஸோ பாருங்க, அந்த ஒயர்ஸ் இன்சர்ட் பண்ணுவோம். பேட்ச் ஒயர் இது இருந்தது இல்லையா, அதை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ கவனிங்க, has 8 pins and are connected to each end of the Ethernet cable. அது கண்டிப்பாக ஈத்தர்நெட் கேபிளோட கனெக்ட் ஆகிருக்கும். since it has 8 position 8 contact modular plug. அதில் என்ன இருக்கும், 8 position 8 contact modular plug வந்து உள்ளே இருக்கும் சரியா. ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா 8P 8C கனெக்டர். ஓகேவா? that is 8 position and 8 connector, 8 contact connector சொல்லுவாங்க. These plugs are then inserted into Ethernet port of the network card. நான் சொன்னேன்னா அப்போ அந்த ஈத்தர்நெட் அந்த நெட்வொர்க் கார்டில் இருக்கிற ஈத்தர்நெட் போர்ட்டோட என்ன பண்ணுவோம், ஃபைனலாக இதில் கனெக்டரில் கனெக்ட் பண்ணோன்னே அந்த கனெக்டரை கொண்டுட்டு போய் நம்ம அந்த போர்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணால் தான் அது என்ன ஆகும், நமக்கு நெட்வொர்க் இது வந்து கிடைக்கும் சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒயரிங் ஸ்கீம் அண்ட் கலர் கோட்ஸ் ஆஃப் தி கனெக்டர். ஓகேவா? அப்போ அந்த கனெக்டரோட ஒயரிங் ஸ்கீம்ஸ் எப்படி இருக்கும், கலர் கோட்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்த செக்மெண்ட் அதில் இருக்குது. ஸோ த RJ45 கனெக்டர் ஹேஸ் 8 small jack inside to connect the 8 small wires of the patch cable. அதில் எவ்வளோ இருக்குமாமா, 8 small jack இருக்கும். அந்த 8 small wires அந்த patch cable இருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. The 8 cables are in 8 different colors. கண்டிப்பாக 8 different கலரில் இருக்கும். Let's discuss that 8 colors and where does the 8 colors connect to the RJ45 connector. ஓகேவா? அது என்னென்ன கலர்ஸ், அது எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். Wiring scheme specifies how the wires to be connected with RJ45 connector. Wiring schemesல என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா எப்படி இந்த ஒயரை வந்து அந்த கனெக்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம் RJ45 கனெக்டரில். There are 2 wiring schemes available. 2 இருக்குது. To terminate the twisted pair cable on the each end. ஓகேவா? அதாவது அந்த twisted pair cable ஒவ்வொரு எண்ட்லையும் நம்ம டெர்மினேட் பண்ணுறதுக்காக 2 ஒயரிங் ஸ்கீம்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா T568A அண்ட் T568Bன்ட்டு 2 ஒயரிங் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, 8 பின் இருக்கும் சரியா. ஸோ T568A T568B. அப்போ இதுக்கு ஒரு 8 பின்னு, அதாவது இது வந்து ஒரு எண்டு, இன்னொன்று அதர் எண்டு. அப்போ ஒரு எண்டுக்கு T568B, இன்னொரு எண்டுக்கு என்னது T568Aங்கிறது நமக்கு ஒவ்வொரு எண்டில் இருக்கும். ஒவ்வொரு எண்ட்லையும் 8 பின்ஸ் இருந்தால் தான் கனெக்ட் பண்ண முடியும் சரியா. ஸோ கவனிங்க, அதான் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒயிட் ஆர் க்ரீன், ஓகேவா, ஸ்ட்ரைப்டு, ஒயிட் ஆர் ஆரஞ்சு, நெக்ஸ்ட் க்ரீனு ஆரஞ்சு, ஒயிட் ஆர் ஆரஞ்சு, ஒயிட் ஆர் க்ரீன், தென் நெக்ஸ்ட் ப்ளூ ப்ளூ, ஒயிட் ப்ளூ, ஒயிட் ப்ளூ, orange green, white brown,
brown ஓகேவா. although 4 pairs of wires are available in the cable ஓகேவா. கேபிளில் 4 pairs இருக்கும். அது பேட்ச் கேபிளே நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு தான் வந்தோம். சரியா. ஒயிட் க்ரீன், ஒயிட் ஆரஞ்ச், ஒயிட் ப்ரௌன், நெக்ஸ்ட் என்னது ஒயிட் ப்ரௌன், இன்னொரு காம்பினேஷன் மறந்துட்டுனே, ஒயிட் ப்ளூ ஓகேவா. ஸோ பாருங்கள், ஈத்தர்நெட் யூசஸ் ஒன்லி 2 pairs, 2 pairs மட்டும்தான் யூஸ் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் மட்டும்தான் யூஸ் பண்ணுது. த அதர் 2 கலர்ஸ் கேன் பி யூஸ்டு ISDN ஆர் ஃபோன் கனெக்ஷன்ஸ் ஓகேவா. ஆரஞ்சு க்ரீனை மட்டும்தான் யூஸ் பண்ணுது. அந்த ப்ளூவையும் ப்ரௌனையும் எதுக்கு யூஸ் பண்ணிக்குதாமா? ISDN ஃபோன் கனெக்ஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குது. As we have already discussed about the pin details in the Ethernet connector, the position of the pin details briefly. Now let's see the pin details of the Ethernet ports. The pin 1 shows the transmission positive. நல்லா பாருங்க, pin 1 என்னது? ஒயிட் க்ரீன், அதாவது டிரான்ஸ்மிஷன். TX மீன்ஸ் டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ்ங்கிறத காட்டுது. அடுத்தது தென் pin 2 shows the pin 2 என்னன்னு காட்டுது? டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ்னு காட்டுது. pin 2 என்னது? க்ரீனு. சரியா. க்ரீன் வந்து டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ்னு காட்டுது. அதை பார்த்துட்டு அந்த டேப்லெட் காலத்தை பாருங்கள், அப்போ தான் புரியும். சரியா. தென் நெக்ஸ்ட்டு the pin 3 shows the receiver positive. ஸோ pin 3ல பாருங்கள் ஒயிட் ஆரஞ்சு, டேப்லெட் காலத்தில் pin 3